சார் மூஞ்சி எல்லாம் ஒரு பக்கம் ஃபுல்லா செதஞ்சு உடம்பு ஃபுல்லா ஒரே காயமா இருக்கு சார். அந்த பாப்பா அழுவுறது கூட அவங்களுக்கு மனசு கேட்கலையே, நமக்கு தெரியல. உச்சபட்ச தண்டனையா மரண தண்டனை உடனே வாங்கி தரணும் சார். தூக்கு தண்டனை கொடுக்கணுங்க சார், இல்லைன்னா என்கவுண்டர் போடணும். நைட் எல்லாம் அவ்வளோ சித்திரவதை, கல்லெல்லாம் எடுத்து போட்டு செதைச்சு உடம்பெல்லாம் செதைச்சிருக்காங்க சார். மூஞ்சி எல்லாம் கொத்து கொத்தா இருக்கு சார், ஃபுல்லா ஓட்ட ஓட்டையா இருக்கு சார். அவங்க வந்து குழந்தைனே நினைக்கலைங்க சார். 21/5/2026 சாயந்தரம் 5:30 மணியிலேருந்து பொண்ணு காணவில்லை. பொண்ணு காணவில்லை. நான் எல்லாம் ஒரு 10 நிமிஷம் 7 மணிக்கு வேலையை விட்டு வந்தேன். கம்பெனியில் வேலையை விட்டு 7 மணிக்கு வந்தேன். என்னோட தம்பி வந்து சொன்ன அப்படிங்க, அக்காவை காணவில்லை அப்படின்னு வந்து சொன்னாங்க. அக்கா இங்கே போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது நான் போய் 10 நிமிஷம் தேடிட்டு போலீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். வந்தாங்க. வந்துட்டு தேடி பார்க்குறோம், முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு முயற்சி பண்ணினாங்க. கரெக்டான முயற்சி பண்ண முடியல. அவங்க வரங்காட்டியுமே பொண்ணை அடித்து பொண்ணு பள்ளத்தில் தூக்கி போட்டு போயிட்டாங்க. தலை கன்னம் எல்லாம் அப்படியே பிச்சு உதறிருக்காங்க. தலையெல்லாம் பூண்டு முடி எல்லாம் சிக்கி கிடக்குது. கண்ணில் பார்க்க முடியல, என்ன சொல்கிறதுனே தெரியலையும், கண்ணிலேயே பார்க்க முடியல. ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காங்க சார். மூஞ்சி எல்லாம் ஒரு பக்கம் ஃபுல்லா செதஞ்சு உடம்பு ஃபுல்லா ஒரே காயமா இருக்கு சார். கழுத்தெல்லாம் திரும்பி ரொம்ப எலும்பு முறிவெல்லாம் ஏற்பட்டிருக்கு சார். ரொம்ப கொடூரமா அவங்கள கஷ்டப்படுத்தியிருக்காங்க சார். நைட்டெல்லாம் வச்சு 2 நாள் கழிச்சு இப்போதான் சார், நேற்று தான் எங்களுக்கு பாப்பா 6 மணிக்கு தான் கிடச்சா. முந்தானேத்தே அந்த மாதிரி ஆயிருக்கு. அந்த இடத்துலயே ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே இருந்திருக்காங்க. போலீஸ் எல்லாருமே தொலாவி இருக்காங்க. ஆனாலுமே அந்த இடத்துக்குலாம் போய் அந்த இடம் நிறைய பிரச்சனைகள் நடக்கிற இடம் தான். அங்கெல்லாம் போய் பார்த்து இருந்திருக்கலாம், பாப்பா சேவ் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் யாருமே சரியா பண்ணலையா இல்லை என்னன்னு தெரியல சார். கரெக்டாக எதுவும் பண்ணாதனாலயா என்னன்னு புரியல சார். ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க சார் பாப்பாவை. சொல்ல முடியாத அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்கிறாங்க. அந்த பாப்பா அழுவுறது கூட அவங்களுக்கு மனசு கேட்கலையே, நமக்கு தெரியல. அவங்களாம் குழந்தையா தானே பிறந்து வந்திருப்பாங்க. இவ்வளோ கொடுமை பண்ணி பொண்ணை தூக்கி போட்டு போயிட்டாங்க. அதே அவங்க பொண்ணாக இருந்தால் அப்படி தூக்கி போடுவாங்களா? சிஎம் சார் கவனத்துக்கு எடுத்து இந்த மாதிரி எந்த ஒரு குழந்தைக்கும் நடக்காம நீ எங்களோட குழந்தை தான் கடைசியா இருக்கணும் சார். உச்சபட்ச தண்டனையா மரண தண்டனை உடனே வாங்கி தரணும் சார். இந்த மாதிரி பண்ற ஆளுங்களுக்கெல்லாம் உடனே தண்டனை கொடுத்தாதான் நெக்ஸ்ட் வரவங்க யாரும் பண்ண மாட்டாங்க சார். அதே மாதிரி ஃபேமிலிக்கும் ஏதோ நிவாரண உதவி எதுவும் சிஎம் சைட்ல இருந்து பண்ணி தரணும் சார். கவர்மெண்ட் சைட்ல இருந்து முடிஞ்ச உதவி எதிர்பார்க்குறோம் சார். ஏன்னா ஒரே பொண்ணு ஒரு பையன் வச்சிருக்காங்க சார். பொண்ணு தான் பெரியவங்க. ஸோ அவங்கள தான் நல்லா ஓரளவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கனவுகளோட இருந்தாங்க. இப்போ பொண்ணு இந்த மாதிரி ஆனோன்னு ரொம்பவும் மனம் உடைஞ்சு போயிருக்காங்க. ஸோ சிஎம் தூக்கு தண்டனை கொடுக்கணுங்க சார், இல்லைன்னா என்கவுண்டர் போடணும். ஏதோ ஒன்று பண்ணணுங்க சார். சார் தூக்கு தண்டனை போடணும் சார். அதுக்கு தான் நாங்கள் இல்லை எப்படி சித்திரவதை பண்ணி இது இறந்துதோ அதே மாதிரி இவனையும் சித்திரவதை பண்ணி தான் கொல்லணுங்க. சரிங்களா? சும்மா சாதாரணமெல்லாம் கொல்லக்கூடாதுங்க. அந்த கொடுமைப்படுத்தியிருக்காங்க சார் குழந்தைய. எங்க பாப்பா மாதிரியே தெரியல சார். அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணியிருக்காங்க சார். நைட்டெல்லாம் அவ்வளோ சித்திரவதை, கல்லெல்லாம் எடுத்து போட்டு செதைச்சு உடம்பெல்லாம் செதைச்சிருக்காங்க சார். மூஞ்சி எல்லாம் கொத்து கொத்தா இருக்கு சார். ஃபுல்லா ஓட்ட ஓட்டையா இருக்கு சார். குழந்தைனே நினைக்கலைங்க சார். முடியெல்லாம் போட்டு இருப்பாங்க போல சார். கழுத்தெல்லாம் இப்படி திரும்பி இருக்கு. முதுகெலும்பெல்லாம் உடஞ்சு கை காலெல்லாம் முறிவு ஏற்பட்டிருக்கு சார். களத்தெல்லாம் உடச்சி போட்டாலும் உடச்சி விட்ருப்பாங்க. அதாவது களம் தெளி இது இப்படி தான் கிடக்குதுங்க. இப்படி கிடக்குது. வாய் ஒரு பக்கம் போய் கிடக்குதுங்க. இந்த கடவாய் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு கிடக்குது. நான் ஒரே ஒரு